முந்தைய தேர்தலுடன் ஒப்பிடுகையில் தென்மண்டலத்தில் திமுக கூட்டணி கணிசமான இடங்களில் தோல்வியை தழுவியிருந்தாலும் ஒட்டுமொத்த அளவில் திமுகவுக்கு சற்று கை கொடுத்த மண்டலமாகவும் தென்மண்டலம் உள்ளது. அதே சமயம் அதிமுக இங்கு கடும் சரிவை சந்தித்துள்ளது. விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய 10 மாவட்டங்களை உள்ளடக்கிய தென்மண்டலத்தில் மொத்தம் 58 தொகுதிகள் உள்ளன. திமுக ஆதிக்கம் மிகுந்த இந்த மண்டலத்தில் கடந்த 2021 தேர்தலில் திமுக கூட்டணி 40 இடங்களில் வென்றது. ஆனால் இந்த முறை 27 தொகுதிகளிலேயே வெற்றி பெற்றுள்ளது. 13 இடங்களில் தோல்வியை தழுவியுள்ளது. அதே சமயம் ஒப்பீட்டளவில் ஏனைய மண்டலத்துடன் ஒப்பிடுகையில் திமுக கூட்டணிக்கு தென்மண்டலமே சற்று கை கொடுத்துள்ளது. அக்கூட்டணி வென்ற மொத்த இடங்களில் 37% இந்த மண்டலம் பங்கு வகித்துள்ளது. கடந்த முறை 18 இடங்களில் வென்ற அதிமுக இந்த முறை 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. புதிதாக களத்திற்குள் நுழைந்த தவேக தென்மண்டலத்தில் கிட்டத்தட்ட சரிபாதி தொகுதிகளில், அதாவது 58 தொகுதிகளில் 26 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியுள்ளது.